கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இதுவரையும் கர்த்தர் நம்மளை சுமந்து வந்த தகப்பனை அவர் ஒரு பிள்ளையை தோள் மேலே சுமப்பது போல நம்ம எல்லாரையும் சுமந்து வந்த தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு நம்ம அவரை பார்ப்போமா? கண்களை மூடி தேவ பிரசன்னமத்தில் கடந்து வரும்படியாக அவருடைய வார்த்தைகளின் வல்லமை நம்மளுக்கு வெளிப்படும்படியாக நம்ம ஜெயிப்போம். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே. அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட நம்முடைய கிருபை நிறைந்த வார்த்தைகளை எங்களோடு கூட பேசுவீராக. நம்முடைய வார்த்தையின் வல்லமைகளை உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. அன்பு பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது அவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டுமே அப்பா. வியாதிகள் குணமாகட்டும், பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட நம்ம பேச வேண்டிய, தியானிக்க வேண்டிய ஒரு வேத வார்த்தை சங்கீதம் 121:8. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். இது வரைக்கும் கூட இந்த வேத வாசம் திரும்ப ஒரு வாசிப்போமா? கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். அப்போ இது வரைக்கும் கூட உங்கள் போக்கும் வரத்தும் நல்லலாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, இது முதற்கொண்டு நேற்று வரைக்கும் எப்படி இருந்திருக்கலாம், ஆனால் இது முதற்கொண்டு நான் உங்களை நினச்சுவேன். நான் நீங்கள் போகும்போதும் நீங்கள் திரும்பும்போதும் வரும்போதும் உங்கள் கூட நினச்சேன், போக்கையும் வரத்தையும் நான் பாதுகாப்பேன், நான் காப்பேன் அப்படி சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆகாய் தீர்க்கதரிசி எழுதின புத்தகத்தை கூட நம்ம வாசித்து பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் அந்த 19 அங்கே அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ, திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. இது வரைக்கும் கனி கொடுக்கல. அவங்க இருக்கிற சூழ்நிலையில் விதை தானியம் கூட இல்லாமல் போயிருக்கும் களஞ்சியத்தில். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இன்று முதல் உங்களை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் அப்படி சொல்லி அந்த ஆகாய் தீர்க்கதரிசி இந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, இன்று முதல் கர்த்தர் உங்களை என்னச்சுவாராம், ஆசீர்வதிக்க போகிறாராம். இதுக்கு முந்தியுள்ள வறுமை தரித்திரம் அதெல்லாம் கூட இன்னும் உங்களுக்கு வராது. அதனால் முந்தினவர்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நினைக்கவே வேண்டாம். பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். ஐயோ நான் கடந்த நாளில் அப்படிலாம் கஷ்டப்பட்டேன், இப்படி கஷ்டம், அதை நினச்சி நீங்கள் வியாகுலப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஆனால் ஆண்டு சொல்ல, இதோ நான் புதிய காரியத்தை உங்களுக்கு என்ன நான் செய்ய போகிறேன் அப்படி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே சொன்னார், என்ன சொன்னார், நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கும்போது நான் என்ன செய்வேன், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அப்படி சொல்கிறார். எதே உபாகமும் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கர்த்தரின் வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது நீங்கள் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, நீங்கள் போகையிலும் என்ன செஞ்சுருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க அப்படி சொல்லி இந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அன்றைக்கி சொல்கிறாரு பாருங்க. அப்போ இந்த ஆகாய் சொல்கிறாரு, இன்று முதல் நான் உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களாக நான் தருவேன். அந்த திராட்சை செடி கனி கொடுக்கலையே, இனி நான் கனி கொடுக்க வைப்பேன். அந்த களஞ்சியத்தில் விதை தானியம் கூட இல்லாமல் போயிட்டு நான் நிறைய என்ன தானியத்தை நான் நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் நான் உங்களுக்கு தருவேன் அப்படி சொல்கிறாரு. அந்த அந்த 2ஆம் ஆகாய் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த தீர்க்கதரிசி கேட்குற, முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் இப்போ இந்த பிந்தின ஆலயத்தை நீங்கள் முந்தி அந்த மகிமையை பார்த்தவங்க இப்போ நீங்கள் பார்க்கும்போது அங்கே வெறுமையாக தான் இருக்குது. ஒரு மகிமை அங்கே என்ன செய்யலை, அங்கே இல்லை அப்படி சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, திடன் கொள்ளுங்க, நீங்கள் பயப்படாதுங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த 4ஆம் வசனத்தில் நீங்கள் இந்த யோசுவாங்கிற பிரதான ஆசிரியரை பார்த்து நீங்கள் திடன் கொள்ளுங்க, ஜனங்களை பார்த்து நீங்கள் திடன் கொள்ளுங்க, இதை பார்த்து நீங்கள் பயந்துடாதுங்க, திடன் கொள்ளுங்க. நான் அந்த செருபாபேலை பார்த்து திடன் கொள்ளுங்க அப்படி சொல்லி அந்த வேத வசனம் சொல்லிக்கிறது. அப்போது முந்தின வேத புத்தகத்தில் பார்க்கும்போது அந்த கானா ஒரு கல்யாண வீட்டில் முந்தின ரசத்தை பார்க்கலாம்
பிந்தின ரசம் அதிக ருசி உள்ளதாக இருந்ததுன்னு பார்க்குறோம். அப்படி தானே? அதே போல் முந்தின நட்சரை பார்க்கணும், பிந்தின நட்சர் மிகவும் நல்லா இருந்ததுன்னு பார்க்குறோம். முன்னிலையை காட்டிலும் பின்னிலையே ஆண்டவரின் சாரம் அதிகமாக ஆசீர்வதித்தார். இன்றைக்கி அருமையானவர்களே, அநேக பேர் இன்றைக்கி நினைக்கிற காரியம் என்ன அப்படின்னா, என் லைஃப்பில் நான் இது வரைக்கும் நல்லா இருக்கேன், ஆனால் இனி வருகிற எதிர்காலம் எனக்கு எப்படி இருக்குமோ, இப்படி ஒவ்வொருத்தரும் இனி நான் எப்படி வாழ போகிறனோ, இப்படி என் நிலைமை, இனி என் பிஸ்னஸ் எப்படி இருக்குமோ, இனி என் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், இப்படி நினச்சி என்ன செய்யுது, கவலைப்படுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் முந்தினவர்களை என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் நினைக்கவே வேண்டான்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இவ்வளோ நாளும் நீங்கள் பிரயாணப்பட்டு போகும்போது நம்பிக்கையோடு போவீங்க, ஆனால் திரும்பி வரும்போது நீங்கள் பகல் முழுவதும் பிரயாசப்பட்டிருக்கலாம், எத்தனையோ முயற்சிகளை எடுத்திருக்கலாம், அந்த காரியம் கை கூடி வரும். சொல்லுவாங்க, கை கேட்டினது வாய் கேட்டலை. ஆனால் நீங்கள் திரும்பி வரும்போது ரொம்ப துக்க முகத்தோடு தான் நீங்கள் நினச்சிவிங்க வருவீங்க. சிலருக்கு பிரயாணம் போகும்போது நல்லா இருக்கும், திரும்பும்போது பிரயாணம் நினச்சாது, அங்கே எந்த பாதுகாப்பும் இருக்காது, நல்லா இருக்காது. நம்ம அநேக நேரம் நம்ம போகும் பாருங்க, நம்ம அவசரத்தில் போவோம், ஆண்டவரே நீங்கள் என் கூட வாங்க அப்படி சொல்லிட்டு போயிடுவோம். ஆண்டவருக்கு கட்டளை கொடுக்கும், என் கூட நீங்கள் வாங்க. ஆண்டவர் நம்ம கூட இருக்காரா இல்லையாங்கிறது அதை நம்ம முதல் நினச்சி நல்லாக உணர்ந்து கொள்ளணும் பாருங்கள். அப்போ எங்கே போனாலும் ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாளில் நீங்கள் நினச்சி வேதனையோடு இருக்கீங்கன்னு, எங்கே போனாலும் ஆசீர்வாதமாக இல்லை. எந்த இடத்துக்கு நான் புறப்பட்டு ஒரு இடத்துக்கு போகணும் எனக்கு ஒரு பயம் வருது, ஏன்னா நான் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன், எனக்கு ஒரு எந்த பாதுகாப்பும் இல்லை, நான் எப்படி தான் போவேனோ, நான் எப்படி தான் திரும்பணும், இப்படிலாம் நீங்கள் பிரயாணத்தில் பயந்து போகிறீங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு, நீங்கள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. நான் உங்களை நினைச்சுவேன், நான் பாதுகாப்பேன், நான் ஒவ்வொரு நாளும் உங்களை பாதுகாப்பேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம அலைந்து திரிஞ்சுட்டு அது நம்ம அலைச்சல், வீணான டீசல் பெட்ரோலை போட்டுட்டு அழிஞ்சிட்டு வருவாங்க. அப்போ மனம் ரொம்ப வேதனைப்படும். ஆண்டவரே, ஏன்ப்பா என்னைய வாழ்க்கையில் இப்படி அலைய வைக்கிங்க, எனக்கு செலவும் வீணான செலவு தான், ஆனால் எந்த ஒரு காரியமும் எனக்கு என்ன சொன்ன வாய்க்கலாம் அப்படி சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கீங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இனிமே நான் உங்களுக்கு கூடவே நான் இருப்பேன், உங்கள் பிரயாணத்தில் நான் கூட இருப்பேன், பிரயாணத்தில் பாதுகாப்பேன் அப்படி சொல்லி வாக்கு கொடுக்குறார். அது நான் ஒரு நாள் 2 நாளைக்கு மட்டுமல்ல, உங்கள் ஜீவன காலம் வரைக்கும், நீங்கள் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் நான் என்ன செய்வேன், நான் என்ன உங்கள் கூடவே நான் என்ன செய்வேன், நான் உங்கள் பிரயாணத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்குறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அது நீங்கள் அலைஞ்சது, பிரயாசப்பட்டது, போகையிலும் வருகையிலும் ஏதோ ஒரு விபத்து காரியம், ஏதோ ஒரு கஷ்டம் உங்களை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அது நேற்றோடு முடிந்து போனது, ஆனால் இன்று முதல் நான் உங்களை நினைச்சுவேன், நான் ஆசீர்வதிப்பேன், நான் இன்று முதல் நினைச்சு உங்களை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சிலர் சில மருத்துவமனைக்கு போகும்போது அநேகர் என்கிட்ட கூட ஜெபிக்க வருவாங்க. இன்னைக்கு டாக்டர் வர சொல்லியிருக்காங்க, இந்த எக்ஸ்ரே எடுக்கணும், அந்த ஸ்கேன் பண்ணணும், பயமாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்லிக் கொடுக்குற காரியம் அதுதான், யெகோவா ரஃபா, சுகம் தருபவரே எனக்கு சுகந்தாங்க, இந்த யெகோவா ரஃபான்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் போங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்லி அனுப்புவேன். அதே போல் இந்த பிள்ளைகளை நான் சொல்லி அனுப்புனது அப்படியே கேட்டுட்டு போவாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நல்ல பதில் சொல்லுவாங்க, எனக்கு எல்லாமே நார்மல். ஹல்லேலூயா. ஆமாம், சரீரத்தில் ஒரு பலவீனமா மருத்துவமனைக்கு அலைவாங்க. இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் மருத்துவமனைக்கு அலைச்சலாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் நினைப்பீங்க, ஒவ்வொரு நாளோட வீட்டில் நிம்மதியாகவே நான் இருக்கலையே, ஒவ்வொரு நாளும் நான் ஆஸ்பத்திரிக்கு தான் நான் போய்கொண்டு இருக்கேன்னு சொல்லி நீங்கள் வேதனைப்படுதீங்க. ஆனால் கர்த்தர்னு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நான் இந்த நாளிலேருந்து நான் உங்களை நினைச்சுவேன், நான் பாதுகாப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், வேத புத்தகத்தோட பார்க்கும்போது யாக்கோபுங்கிற முற்பிதாக்கள் ஒருவரான அந்த யாக்கோபுடைய பிரயாணத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது, அவங்க அம்மா அப்பா அந்த யாக்கோபை கொஞ்சம் பணத்தெல்லாம் கொடுத்து, நீ இந்த தேசத்துல போய் பிழைச்சிக்க இனி அப்படி சொல்லி அவங்க நல்லா அதுக்குள்ள பொருட்கள்லாம் ஆயத்தப்படுத்தி தேவையானதெல்லாம் கொடுத்துலாம் அனுப்பலை. எந்த பிளானும் கிடையாது, திடீரென்று போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால் அவங்க அம்மா அப்பாவும் அங்கே வெளி தேசத்துக்கு அனுப்பும்போது இந்த யாக்கோபு வீட்டை விட்டு எழுச்சார், கிளம்பி போனார் அப்படி சொல்லி பார்க்குறோம். எதுவுமே கொடுக்கல, தனிமையாக யாருடைய உதவி இல்லாதபடிக்கு அந்த பெற்றோர்களை அவனை அனுப்பும்போது கீழ்ப்படிந்து யாக்கோபு எழுச்சார் போனார் அப்படி சொல்லி தான் பார்க்குறோம். இப்போ அங்கே இரவு வேளையில் அங்கே தங்கி இருக்கும்போது கூட பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவன் போனனால வேற எதோ கொடுக்கட்டாலும் ஆசீர்வாதத்தை மட்டும் என்ன செஞ்சிட்டாரு, வாங்கிட்டு வந்துட்டாரு. அதனால் போகிற வழியில் ஆண்டவர் இரவில் சந்திக்கிறாரு. சந்தித்து தான் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் அந்த 11 என்ன சொல்லியிருக்கிறதுனா, உன்னோடே இருந்து நீ போகிற இடத்துலலாம் நான் உன்னை காத்து
இந்த தேசத்துக்கு உடனே நான் நினைச்சுவேன், நான் திரும்பி வர பண்ணுவேன். பாருங்கள், ஒரு பிரயாணம் போகிறேன்னா திரும்பி வரணும் கண்டிப்பாக. அப்போ இந்த யாக்கோபு போகும்போது அந்த நடு காட்டில் அவர் இரவில் படுத்திருக்கும் போது கர்த்தர் தரிசனத்தில் பேசுகிறாரு. அந்த யாக்கோபுடைய உள்ளம் எந்த உதவி இல்லை, எந்த துணை இல்லை, எந்த பொருள் இல்லை, வெறும் கோல், ஒரு கையில் கோலும் ஒரு தடி தான், வெறுங்கையும் ஒரு சின்னது ஒரு கம்பு தான் இருந்திருக்கு யாக்கோபு கையில். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத, நீ போக இடமெல்லாம் நான் உன் கூட நினைச்சுவேன், நான் வருவேன். அப்போ நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் இருந்து நான் ஒன்று நினைச்சுவேன், பாதுகாப்பேன். பயமாக இருக்கு, ஐயோ அடுத்த இடத்துக்கு போகிறோம், யார் நம்மளை கவனிப்பா, நமக்கு எத்தனையோ நமக்கு வாழ்வாதார தேவைகள் இருக்குது, யார் சந்திப்பா, அப்படி எத்தனை பயங்கர பல எதிர்பார்ப்பு கேள்வி, அங்கே பயம் இருக்கும். அப்படி தான் யாக்கோபு போகும்போது கர்த்தர் நினைச்சாரு, அவன் கூடவே வருவேன், உன்னை பாதுகாப்பேன், திரும்பி இந்த தேசத்துக்கு நான் உன்னை நினைச்சுவேன், நான் கொண்டு வருவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. பாருங்க, சில வாலிய பிள்ளைகளை பொல்லாத ஆவிகள் அலக்கழிக்கிறது. அநேக பெற்றோர்கள் வேதனையோடு கண்ணீரோடு என்கிட்ட கால் பண்ணுவாங்க, என் பையன் வெளிநாட்டுக்கு போனான், போய் 1 வருஷம் 2 வருஷம் நல்லா இருந்தான், நல்லா பணம் அனுப்புனான், ஆனால் இப்போ எந்த தகவலும் இல்லை. ஆனால் மற்றவங்கள்ட்ட விசாரிக்கும்போது மகன் நல்லா குடித்து வெறித்து கெட்ட பழக்கம்லாம் படிச்சுறவங்க இருக்கான்னு சொல்லுவாங்க. வேதனையாக இருக்குது. அநேக பெற்றோர்கள் இரவில் என் பையன் வீட்டுக்கு தூங்கவே வர மாட்டேக்கான், காலையில் தான் வரான். அப்போ இப்படிலாம் சொல்லும்போது பொல்லாத ஆவிகள் இந்த வாலிய பிள்ளைங்களை நினைச்சது அலக்கழிக்க வைக்கிறது பாருங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு நினைச்சுவேன், யாக்கோபுக்கு வாக்கு கொடுக்குறாரு. காரணம் என்ன? பெற்றோர்கள் விரும்பினபடி இந்த யாக்கோபு செய்ததுனால தான். பெற்றோருடைய ஆசீர்வாதம் வேணும். வீட்டை விட்டு கிளம்பும் போது பெற்றோர்கள் சந்தோஷமாக நினைச்சணும், வழி அனுப்பி வைக்கணும், ஆசீர்வாதம் பண்ணி நல்ல ஜோமனி அனுப்பணும். சில பிள்ளைகள் பெற்றோர்களை வேதனைப்படுத்தி அழ வச்சுட்டு போவாங்க. அதே போல் சில கணவன்மார் வேலைக்கு போகும்போது மனைவிமார் நினைச்சவங்க அழ வைப்பாங்க. அப்போ அவங்க போக்குவரத்து நல்லாவே இருக்காது. அதே போல் 2 பேர் வேலை பார்க்குற வீட்டில் அப்படி தான் நல்லா சண்டை போட்டுட்டு போவாங்க. அவங்க போக்குவரத்து அங்கே நினைச்சது நல்லா இருக்காது. அப்போ இந்த நாள் நமக்கு படிக்கக்கூடிய காரியம் என்னென்னா, நம்ம சந்தோஷமாக ஒருவருக்குற நினைச்சோம் விட்டு கொடுத்து நம்ம ஆண்டோடைய கிருபையை நம்ம நாடணும் பாருங்க. அப்போ நான் உன் போக்கையும் வரத்தி ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன், போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய், எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களே ஏறெடுப்பேன். பாருங்கள், போகவும் வரமும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஒத்தாசையாக கர்த்தரை நோக்கி நம்ம என்ன செய்யணுமா, நம்ம பார்க்க வேண்டும். அப்போ யாக்கோபு பெற்றோர்கள் கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு போனனால கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வதாக பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 18:7 பார்க்கும்போது, ஆகையால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று. இது யாருன்னா எசேக்கியா ராஜா. ஆகையால் அப்படின்னு அந்த முந்தின வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரையே சார்ந்திருந்து மோசேயை வந்து கட்டளையிட்ட அத்தனை கட்டளையின்படி செய்தார். யாருன்னா எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜா ராஜாவாகும் போது 25 வயது தான். அப்போ இஸ்ரவேலில் 29 வருஷம் அவர் நினைச்சாரா ராஜாவாக அவர் அரசாண்டார் என்று பார்க்குறோம். அவருடைய காலத்தில் கர்த்தருக்கு மிகவும் பிரியமாக இருந்தார் என்று பார்க்குறோம். அதனால் அந்த யுத்தத்துக்கு போனாலும் எங்கே போனாலும் அந்த போகிற இடமெல்லாம் அவருக்கு அனுகூலமாயிட்டு காரியம் எல்லாம் அனுசரித்து வெற்றியாய் முடிந்தது என்று பார்க்குறோம். அதே போல் நாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம நினைச்சணும், கீழ்ப்படியும் போது எங்கே போனாலும் கர்த்தர் நம்ம கூட வருவார். சிலர் நினைப்பாங்க என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, ஆனால் சில நேரத்தில் கர்த்தர் கூட இருக்க மாட்டார் பாருங்க. நம்ம அதை நன்றாக நம்ம அறிந்து கொள்ளணும். நான் ஆண்டவர் என் கூட இருக்கணும், நம்மளும் ஆண்டவர் கூட நினச்சணும். நம்ம கேட்குறோம் என் கூட ஆண்டவர் இருக்கிறாரா, அப்போ நீங்கள் ஆண்டவர் கூட இருக்கீங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. நாமும் ஆண்டவர் கூடவே நம்ம இருக்கும்போது தான் கர்த்தர் நம்ம கூடவே நினைச்சுவாராம், அவர் இருப்பார், நம்ம கூட வருவார். அதனால் இந்த எசேக்கியா கர்த்தர் கூடவே இருந்ததுனால ஆண்டவர் எசேக்கியா கூட இருந்து அந்த எசேக்கியா எங்கே போனாலும் அவருக்கு காரியம் என்ன செஞ்சுட்டு அனுகூலமாயிற்று. ஹல்லேலூயா. நம்ம ஒரு சின்ன
சின்ன கட்டி வந்துட்டுனா பயம் வந்துடும். ஐயோ அந்த கட்டி என்ன கட்டியாக இருக்குமோ அப்படி சொல்லி போகும்போது பயந்து பயந்து என்ன செய்யுது, அங்கே ஸ்கேன் பண்ண போகிறோம், ஒரு பதட்டம் வந்துடுது. ஆனால் நம்ம ஆண்டவரை அழைத்து செல்லும்போது, அங்கே ஆண்டவர் நம்ம கூட வரும்போது, நமக்கு எவ்வளோ தீங்கு விளைவிக்கக்கூடிய வியாதி இருந்தாலும் அந்த நிமிஷத்தில் கத்தர் அதை மாற்றி நமக்கு ஒரு நார்மல், நமக்கு எல்லாம் நார்மல் தான், நீங்கள் நல்லா சுகமாக இருக்கீங்கன்னு சொல்லி நம்மளை நினச்சிவாங்க, அனுப்புவாங்க. ஹல்லேலூயா. அப்போ கத்தர் நமக்கு சுகந்தரிகிற ஒரு தேவன், ஒரு சுகந்தரிகிறவர். எங்கே போனாலும் நீங்கள் போகும்போது சந்தோஷமாக போவீங்க, இது முதற்கொண்டு வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க, சந்தோஷமாக வருவீங்க. உங்கள் பிரயாணத்தில் போகும்போதும் கத்தர் கூட வருவார், வரும்போதும் கத்தர் கூட வருவார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க வனாந்தரத்தில் புறப்படும் போது மேகஸ்தம்பம் வந்து நின்றாலும் மோசே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உங்கள் சமூகம் எனக்கு முன்னால் வரலன்னா நான் பிரயாணத்தை தொடர மாட்டேன், நீங்கள் வாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் இளைப்பாறுதலை உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை கத்தர் வழி நடத்தினார். அருமை ஆண்டவரே, நீங்களும் கூட எங்கே போனாலும் ஆண்டவரே நீங்கள் என் கூட வாங்க, உங்கள் சமூகம் எனக்கு முன்பாக வரணும் ஆண்டவரே அப்படி சொல்லி நீங்கள் கேட்கும் போது மேகஸ்தம்பத்தை அவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்று முதல் நான் உங்கள் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பேன். இது வரைக்கும் கூட நீங்கள் போகும்போது வரும்போது எத்தனையோ விபத்துகள் நடந்திருக்கலாம், எத்தனையோ நஷ்டங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம், எத்தனையோ தீமைகள் உங்களை தொட்டிருக்கலாம், தீய சக்திகள் உங்களை ஆளுகை செய்திருக்கலாம். அந்த கத்தர் இன்னைக்கு வாக்கு எடுக்கிறார், அருமையான பிள்ளைகளை நான் போகும்போது வரும்போது உன் கூடவே இருப்பேன், உன் கூடவே நான் இருப்பேன், நீ எங்கே போனாலும் உனக்கு முன்பதாக செல்லுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த எசேக்கியா ராஜா போன இடமெல்லாம் கூட அங்கே என்னச்சது ஆசீர்வாதமாக இருந்தது. அருமையான நானும் கூட நீங்களும் கூட எங்கே போனாலும் கூட அவரும் கூட அருமையாக வழி நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிற அப்படின்னால ஆண்டவரே எனக்கு முன்பதாக கடந்து வாங்க என்று சொல்லி கேட்போம். ஹல்லேலூயா. போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார், ஏகும் சுத்தர் மீது கண்கள் இருத்தி நடத்துவார், இயேசு திருத்தி நடத்துவார், வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. வழி நடத்தும் ஒரு நல்ல தகப்பன், உங்களுக்கு எந்த வழி, நீ போகும் வழி அவர் நினச்சி வரான் காட்டுவார். போகும் வழி, ஆண்டவரே இன்றைக்கு நான் போகிற பாதை உங்களுக்கு பிரியமான பாதையாப்பா, இந்த பாதையில் நீங்கள் எனக்கு வழி காட்டுங்க அப்படி சொல்லி ஜெபிக்கும் போது கத்தர் பிரியமான பாதையை உங்களுக்கு காட்டுவார், பிரியமான இடத்தை காட்டுவார். உங்கள் கூடவே நான் வருவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார். இது வரைக்கும் உங்கள் பிரயாணத்தில் இருந்த பயத்தை கத்த சொல்கிறார், இனி நீ பயந்தது போதும், எங்கே போனாலும் கூட ஒரு இருதயம் படபடக்கு. நான் பஸ்ஸில் இருந்தேன், இருதயம் படபடக்கு, நடந்து போனால் கூட எனக்கு ஒரு பயம், நான் பைக்கில் போகும்போது எனக்கு ஒரு பயம், ஐயோ இந்த விபத்து அவங்களுக்கு நடந்தது போல் எனக்கு நடந்துருமோ, இது போல் அங்கே போல் இங்கே போல் இப்படி சொல்லி நீங்கள் பயப்படுறீங்க. ஆனால் இன்றைய கத்த சொல்கிறார், அருமையான மகனே அருமையான மகளே, நீங்கள் எங்கே போனாலும் கூட நீங்கள் வீடு திரும்பி வருது வரைக்கும் உங்கள் இருதயம் வந்து அங்கே ஒரு இடத்துல இல்லாதபடிக்கு அது வந்து மிகவும் கலங்க பண்ணி பயத்தோடு வாரீங்க. ஆனால் இன்றைய கத்த சொல்கிறாரு, ஹல்லேலூயா. ஆமாம், இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணத்தில் நான் கூட முன்னால் போனது போல என் சமூகம் உனக்கு உண்பதாக சொல்லும். நான் நீங்கள் போகும்போது நான் உன் கூடவே வந்து உங்களை பாதுகாப்பேன். அன்னைக்கு யாக்கோபை சொன்னாரே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன் கூட இருந்து உன்னை நான் பாதுகாப்பேன், பாதுகாத்து திரும்ப இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொன்னாரே. அருமையான மகளே, உன்னுடைய பிள்ளைகளும் கூட இப்படி எங்கேயோ இருந்து கொண்டு இந்த வீட்டுக்கு வர முடியாதபடி, சொந்த தேசத்துக்கு பல தடைகள் மூலமாக வர முடியாதபடி நீங்கள் குடும்பமாக கண்ணீரோடு கவலையோடு நீங்கள் திணறி அழுது கொண்டு இருக்கீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன் மகனுக்கு உண்பதாக இருக்கிற எல்லா தடைகளை உடைத்து அவன் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய கரம் உன் மகனை தொடுகிறபடினால எல்லா தடைகளை உடைத்து நான் திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த யாக்கோபுக்கு சொன்ன இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லி, இது எனக்கு சொந்தம், என் மகனுக்கு சொந்தம், என் மகளுக்கு
சொந்தம், என் தகப்பனுக்கு சொந்தம், என் கணவனுக்கு சொந்தம் என்று சொல்லி நீங்கள் இதையே சொல்லி ஜெபிக்கும் போது இந்த வசனத்தின் வல்லமை உங்களுக்குள்ள இறங்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கூட ஆமே நீங்கள் நன்றி சொல்லி உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் பிள்ளைகள் கூட தூர தேசத்தில் இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஐயோ இந்த தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டா என்று நீ கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன் பிள்ளைகளுக்கு நான் தேவ தூதனை அனுப்பி நான் கவனிக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளை குறித்து எத்தனை பாரப்படுகிறாய் மகளே. நீ உன் பிள்ளைகளை நீ நினைக்கிறதை காட்டிலும் பல மடங்கு உன் பிள்ளைகளை நான் ஆதரித்து அரவணைத்து விசாரித்து பாதுகாத்து வருகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் என்றைக்கு ரட்சிக்கப்படுமோ என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்க. கர்த்தருடைய கரம் உன் பிள்ளை மேலே அமர்கிறபடினால இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் ஒரு விடுதலை நீ பெற்றுக்கொள்ளுவா என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. எல்லாரும் கூட ஆமென் கண்ணீரோடு கூட வேதனையோடு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு இன்று முதல் நீ போகையிலும் வருகையிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இன்று முதல் உன் களஞ்சத்தில் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்று முதல் உனக்கு இருக்கிற ஆமென் ஒரு ரூபா கூட என் வாழ்க்கையில் எனக்கு இல்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கீங்க. கர்த்தர் உங்களை நான் என்ன செய்வேன், ரீகமாண்ட் பொருளாதார இருக்கிற குறைச்சலை எடுத்து போட்டு வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்ற இடத்துல கையேந்தி கொண்டு இருக்கிறேன், நான் கையேந்தி கேட்கிறது எல்லாரும் என்னை ஒரு அவமானமாக என்னை பேசுகிறார்கள் என்று சொல்கிறாயே. கர்த்தர் சொல்கிற இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் தொழிலை ஆசீர்வதிப்பேன். அநேகர் உன் முன்னால் உன்னை ஏளனமாக பார்க்குறாங்க, ஆனால் இனி உன்னை நான் அவர்களுக்கு முன்பாக தலையை நிமிர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய தூய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக. ஆசீர்வதித்து வழி நடத்துருங்க. வீட்டை சுற்றி வேலையடித்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு அறையிலும் கூட அவங்க எல்லை முழுவதுமாக ரத்தம் தெளிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு அறையிலும் ரத்தம் தெளிக்கிறேனப்பா. ஆமாம், இந்த பிள்ளைகள் எதுக்காக கண்ணீர் வடித்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கின்றார்களோ ஆண்டவரே, ஆறுதல் படுத்த யாராலும் முடியாது என்று சொல்லி இன்றைக்கு அப்படிப்பட்ட பிள்ளையை பார்த்து சொல்கிறீங்க, நான் உனக்கு நல்ல தாயாக இருக்கிறேன், நல்ல தகப்பனாக இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் நீ வாக்கு கொடுக்கிறதற்காக நன்றி. யார் என்னை விசாரிக்கவில்லையே, எனக்கு என் துக்கம் கூட எனக்கு ஆற முடியவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆமென். கர்த்தர் நாட்களில் சொல்கிறார், நான் உனக்கு சமாதானத்தை தருவேன். யெகோவா சாலோம் என்று சொல்லி கேளு. இனம் புரியாத ஒரு சமாதானத்தில் உன்னை நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பெற்றோர்கள் இருந்து உனக்கு செய்கிற காரியத்தை காட்டிலும் நான் உனக்கு அதிகமாக பல மடங்கு நான் உன்னை செய்து மகிழ பண்ணுவேன், நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளுக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் வாக்கு கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு வீட்டில் கடந்து போக படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கட்டளிடுவீராக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திறந்த வாசலை நீ கொடுப்பீராக ஆண்டவரே. திருமண தடைகளை இயேசுவே நாமத்தில் உடைப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தில் எந்தெந்த தேவைகளை சந்திக்கக்கூடாத படிக்க வேகலத்தோடு இருக்கிற பிள்ளை தேவைகளை சந்திப்பீராக. ஆவியானவரை உலாவுகிறதற்காக நன்றி அப்பா. நீங்கள் மத்தியில் நீ நிலை கொண்டு இருக்கிறதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரை அசைவாடுகிறதுக்காக நன்றி. எல்லா இருள் சாபங்கள் இயேசுவே நாமத்தில் விலகுவதாக. குடும்பத்தில் இருக்கிற இருள் விலகுவதாக. குடும்பத்தில் சாபங்கள் விலகுவதாக ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய சந்தோஷத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. ஐயா, கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. கோரேசே வலக்கரத்தை பிடித்து தாங்கினீர் அல்லவா. வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் வலக்கரத்தை பிடித்து அதே வார்த்தை கடந்து வருகிறதுக்காக நன்றி. வலக்கரத்தை பிடித்து நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிற அன்புக்கு நன்றி ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. எல்லா போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. வேண்டாத சோதனைகள், வேண்டாத குழப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. வேண்டாத பிரிவினின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருடைய முகமும் உம்மை நோக்கி பார்க்குற முகங்கள் பிரகாசம் அடையட்டுமே ஆண்டவரே. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடந்தது, எனக்கு ஏன் இப்படி நடக்கணும் என்று சொல்லி கேள்வியோடு இருக்கிற பிள்ளைகளை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் கர்த்தர் நன்மைக்கே செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசியே நீ பதறாத, விசுவாசியே நீ கலங்காத. கர்த்தர் உன் காரியங்களை எல்லாவற்றையும் நடத்தி தருவேன் என்று வாக்கு தருகிறார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரை. ஸ்தோத்திரம்
அப்பா. நம்ம கிருபையாக ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் கரத்தில் வைத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளும் இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. எந்த ஒரு பலவீனமும் தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. வாலிப பிராயத்தில் அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை பரத்திலிருந்து அருளி செய்வீராக. எங்கள் பிள்ளைகள் எங்கே போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் நாம மகிமைப்படட்டுமே ஆண்டவரே. அவங்க சாட்சியாக இருக்கணுமே ஆண்டவரே. அப்படிப்பட்ட நல்ல ஆவியை ஊற்றுவீராக. நல்ல இருதயத்தை கட்டளையிடுவீராக. பெற்றோர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிள்ளைகள் மூலமாக வேதனைப்பட்டு கலங்கி கண்ணீரோடு கூட ஆண்டவரே பிள்ளைகள் பெற்றோர்கள் எத்தனை வேதனை கண்ணீரப்பா. அப்படிப்பட்ட கண்ணீரை துடைப்பீராக ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தில் ஆண்டவரே எந்த விதமான வீணான குழப்பங்கள் தீய சக்திகள் தொடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. வேலையை அடைச்சிருங்க ஆண்டவரே. ஐயா நீங்கள் சொன்னீரே நான் உனக்கு முன்னே போய் எல்லா கோணலானங்களை செவ்வையாக்குவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. செவ்வையாக்குவீராக. ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக அன்பு பிள்ளைகள் பார்க்கும்படி உதவி செய்யுங்க. எனக்கு ஒத்தாசை வரும். எல்லா தீமைக்கும் விளக்குகிற கர்த்தர் எனக்கு பரத்திலிருந்து உதவிகளை அனுப்பி கொண்டே இருப்பார். தேவ தூதர்களை எனக்கு அனுப்புவார். தேவ தூதர்கள் எனக்காக யுத்தம் பண்ணுவார்கள் என்று சொல்லி விசுவாசத்தோடு கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக பணியிட ஆவிகளை வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த தேவ தூதர்கள் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கூட செய்யும்படியாக கர்த்தர் வாக்கு கொடுத்து கட்டளையிட்டு வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் தனியாகவே இல்லை. ஐயோ நான் தனியாக இருக்கிறேனே, நான் தனியாக இருந்து கதறுகிறேனே என்று சொல்லுவீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் நான் நீங்கள் தனியாக இல்லை, நான் கூடவே இருக்கேன். எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வேன். நான் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வேன். நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான காரியத்தையே உன் வாழ்க்கையில் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. முத அன்பு பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே அன்று கிதியோனை பார்த்து நீ சமாதானத்தோட போ, நீ சாவதில்லை, நீ பயப்படாது என்று சொன்னீரே ஆண்டவரே. யெகோவா ஷாலோம் என்று சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்குள்ள யெகோவா ஷாலோம் இறங்குங்கப்பா. உங்கள் சமாதானத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியான சமாதானத்தை ஊற்றுவீராக. எல்லா குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரைக்கும் ஆதரித்து வழி நடத்துங்க. தொடர்ந்து உங்கள் பிரசனத்துக்களை எங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. துதி கனம் மகிமையெல்லாம் உங்களுக்கே தருகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே. ஆமென். God bless you.